கல்யாண சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பேங்க்ல மாற்றி சைன் போட்டுட்டேன், அதனால என்னால் பணம் வாங்க முடியல கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் உனக்கு பணம் கொடுக்க நான் இருக்கனே, நீ எதுக்காக பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு வர, நானே நம்ம குட்டி பாப்பாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க கௌதம், என்னதான் இருந்தாலும் இது பேங்க் விஷயம் இல்லையா, அதனால தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி கூட நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஐஸ்வர்யோட கையெழுத்தை அப்படி பக்காவாக போட்டுறாங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவர் தான் சூர்யாவோட கையெழுத்தை போட்டு அந்த லெட்டரை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ அழகாக சைன் போடுறீங்களே, அப்படி நான் போட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், எல்லாரோட சைனும் போடுவீங்களா? சூர்யா அண்ணனோட சைனு நான் சூப்பராகவே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிறாரு. சூர்யாவோட கையெழுத்தை வந்து போட்டுக்கிறாரு. அதுக்கடுத்து தான் நேராக மகா கிட்ட போயிட்டு, ஆமாம் நம்ம வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை நம்ம ஏன் செக் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மகா இருந்துட்டு, அக்கா இந்த யோசனை எனக்கு வரவே இல்லை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் போயிட்டு அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த போஸ்ட்மேனுக்கிட்டேருந்து சூர்யாவோட சைனை போட்டு அந்த லெட்டரை வாங்கினது நம்ம கௌதமும் சித்ராவும் தான். அதே மாதிரி அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து சூர்யாவோட ரூமில் வச்சு தான் அவங்க தான் அப்படின்ற விஷயத்த வந்து மகாவும் ஐஸ்வர்யாவும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் இதுக்கு மேலே நான் இவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.